முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சதப்பு எல்லாமே எடுத்தாச்சுங்க. இவ்வளோ சதப்பு தான் வந்துச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்காயை போட்டுடலாம். சின்ன சின்னதாக ஒரு 5 கிழங்கு எடுத்துகிட்டு வந்தார் அவங்க பிடுங்கி போட்டதில். இன்றைக்கி அது பாருங்களேன் காய் வச்சிருச்சு. போதுமா காக்கா குளிச்சது நீயே? தக்காளி செடியை எல்லாத்தையும் இதே மாதிரி நடவு செஞ்சிட வேண்டியதுதான். இது ஃபுல்லாகவே கால் போட்டு வச்சுருக்காரு. இந்த ஹோட்டல் கடைங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க. இது 2 வருஷமாக இந்த அண்ணங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோமா தான் நிறைய வேர் இறங்கும். அதை அப்படியே வச்சுருங்க. ஹெல்ப்புக்கு வந்து திலகால கூப்பிட்டேன். 2 பேருமா சேர்ந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். காலைல நேரமாகவே எந்திரிச்சாச்சு. வெளியில் வந்து பார்த்தாக்கா ஏதோ ஒரு பறவை கீச்சு கீச்சுன்னு கத்துது. ஆனால் வித்தியாசமான சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு கேட்குதா? ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம போனாக்கா ஓடி போயிடுவாங்க. இங்கடி இருக்கீங்க? பத்தியா ஆள் எவ்வளோ குட்டியும் இருக்கிறாங்க. ஆனால் சவுண்டு மட்டும் எவ்வளோ பெருசு விட்றாங்கங்கிறீங்க. குட்டி குருவி தாங்க போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு நம்ம மேட்ருக்கு வருவோம். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரங்கிறதுனால இன்றைக்கி ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதனால் காலையில் நேரமாகவே எழுந்தாச்சு. இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம மேய்ச்சல் இருக்கிற முருகரை போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி வெள்ளையினை பாருங்களேன், கழுத்தில் வந்து டாலர் போட்டு எடுத்தவங்கிற சுற்றுறாரு. ஏன்னா ஊரில் இருக்கிற ஆடெல்லாம் போய் பிடிக்கிறாரு. அதனால் கிராமத்து சைடு இந்த மாதிரி ஊரில் இருக்கிற ஆடுங்களெல்லாம் பிடிச்சாக்க நாயோட கழுத்தில் இப்படி கட்டை கட்டி விட்டுருவாங்க. அப்போ தான் போய் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இப்போ இந்த வெள்ளையனுக்கு கட்டை கட்டி விட்டாச்சு. ஊரில் ஒரே கோழிங்களை விடுறதில்ல, ஆடுங்களை விடுறதில்ல. போய் கவா கவான்னு பிடிக்கிறான். எல்லோரும் வீட்டுக்கு ஏறிட்டு சண்டைக்கு வராங்க. என்ன பண்ணுறது? அதனால் நீ கட்டையை கட்டிட்டு திரிடா, அப்போ தான் போய் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி கட்டையை கட்டி விட்டாங்க கழுத்தில். ஒரு 10 நாள் கட்டி விட்டுருந்தா அதுக்கப்புறம் போய் பிடிக்க மாட்டோம். சரிங்களா? சரி, நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் சீசன் வந்துருச்சிங்களா, அதனால் நிறைய முருங்கைக்காய் காய் காய்க்குதுங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இந்த முருங்கைக்காயை வேக வச்சு உள்ளே இருக்கிற சதப்பை எடுத்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சாங்களா. சரி, நாமளும் அந்த கிரேவியை செய்யலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க இல்லைங்களா, அதுக்காக தான். இது மாதிரி உள்ளே இருக்கிற சதப்பை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நல்லா முருங்கைக்காய் முத்தின முருங்கைக்காயாக இருந்தால் கொஞ்சம் சதப்பு ஜாஸ்தி வரும். நமக்கு இருக்கிற முருங்கைக்காயிலே எடுக்கிறதுனால கொஞ்சம் சதப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வதக்கி விட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. நானுமே இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சதப்பு எல்லாமே எடுத்தாச்சுங்க. இவ்வளோ சதப்பு தான் வந்துச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். முருங்கை மரம் வச்சுருக்குறீங்க எல்லாருமே இதுக்கு கற்று வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு போட்டாச்சு. அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். நான் கெட்டியாக இருக்குதுங்கிறதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி பழத்தை போட்டுடலாம். மஞ்சத்தூள்,
தூள், கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள். மூணுமே போட்டாச்சு. மூணையும் போட்டு கிளறி கொடுத்துடலாம். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தொக்கு செய்கிற மாதிரி தாங்க, தக்காளி தொக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அது கூட வந்து இந்த முருங்கைக்காயோடைய சதப்பை வேக வச்சு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா அது கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காயை போட்ட வேண்டியதுதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்காயை போட்டுடலாம். போட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது கூட சேர்ந்து நல்லா போட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொட்டும் போதே வாசமாகுதுங்க, முருங்கைக்காய் வாசம் அடிக்குது அப்படியே. அதனால் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிறாங்க, அதுதாங்க ஆச்சரியம். ஏற்கனவே செஞ்சது நமக்கு தான் தெரியாமல் போச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வேகணுங்கிறாங்க. நல்லாவே வேகட்டும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டோமா கூட போதும், சும்மா வாசத்துக்கு. அந்த நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக கடைசியாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வரட்டும். நல்லாவே தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் இன்னும் ஜாஸ்தி ஊற்றணுமாக்கா மேலே பிரிஞ்சு வந்துடும். நான் நம்ம வீட்டுக்குங்கிறதுனால அப்படியே எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கலாம். நமக்கு வீட்டுக்கு இப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது போதும். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. நீங்களுமே ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் முருங்கைக்காய் தானே செய்கிறோம், அந்த சதப்பை எடுத்து வச்சு அதில் எப்படி செஞ்சாக்க எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ட்ரிப் செஞ்சு தான் சாப்பிட்டு பார்க்கலாமே. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம மொந்தவாழை அறுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மொந்தவாழை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவங்க வீடு கட்டுறதுனால மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் நோண்டி போட்ட கிழங்கு வந்து எல்லாம் வேண்டாத எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க. அதுலேருந்து ஒரு 2 கிழங்கு முளைச்சிட்டு வந்து கிடந்துச்சு. அதை இந்த அண்ணங்கிட்ட சொல்லி போய் பறித்து எடுத்துகிட்டு வாங்கண்ணான்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து போய் எடுத்துகிட்டு வந்து இந்த கிழங்க போட்டோம். சின்ன சின்ன கிழங்குங்க, ரொம்ப குட்டி குட்டி கிழங்கா இருந்துச்சு. ஏங்கண்ணா சின்ன சின்னதாக ஒரு 5 கிழங்கு எடுத்துகிட்டு வந்தார் அவங்க பிடுங்கி போட்டதில். இன்றைக்கி அது பாருங்களேன் காய் வச்சிருச்சு. சூப்பரில். எதுவுமே கடவுள் கொடுத்த இயற்கையான பொருட்கள் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. ஒன்றா விதையாக முளைச்சி வரும், இல்லைன்னா நமக்கு வந்து அது எருவாக ஆயிரும். இதுதான் ஆண்டவனுடைய படைப்பு. நாம் தான் வேஸ்ட்டாக போயிடுறோம். 5 சீப்பு இருக்குது. சூப்பர். இன்னும் கொஞ்சம் பெரிய மரமாக ஆகணும் இருக்கலாம். சரி விடுங்கண்ணா, ஒரு பழம் 10 ரூபாய்க்கு கடையில் வாங்குறோம் நம்ம. இப்போ 5 சீப்பு முளைச்சிருக்குது. அதுக்கு என்ன அப்போ வந்திருக்குது நமக்கு. நீ பச்சைக்கிச்சு போகிறதா இருந்தால் ஒரு காய் 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா போடணும். அதான் சொல்கிறேன். சூப்பர். இப்போ பாலைப்பூ பூக்கிற சீசனுங்க. இந்த டைமில் நிறைய பூ வைக்கும். பூவுங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாலை மரம் ஏன்னா எதுன்னு. இதுதான் பாலை மரம். இது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, சலங்க இருக்கு இல்லைங்களா, காப்பு. அந்த காப்பு வந்து எப்படி வந்து வளையமாக இருக்குதோ அங்கே இருக்குது பாருங்கள் அதனுடைய பூ, அதனுடைய காய் பாருங்கள். இப்படி ரெண்டு பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து அதனுடைய காய். இதுதான் பாலைப்பூ. இந்த டைமில் வந்து தேன் பூச்சி நிறைய வைக்குங்க. மரங்களில் தேனீக்கள் வந்து நிறைய வைக்குங்க இந்த டைமில் தான். பாலைப்பூ பூத்துருக்கிற சமயத்தில் எல்லா இடத்துலையுமே தேன் பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சொரியாசிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையும் பறித்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா இலை முழுகிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெயிலில் வந்து 5 நாளைக்கு வைக்கணுங்க. அப்படி 5 நாளைக்கு வந்து வைக்கும் போது நைட் டைமில் எடுத்து உள்ளே வச்சிடணும். பகலில் மட்டும்தான் வெயிலில் வைக்கணும். அப்படி வச்சு 5 நாளைக்கு வச்சு எடுத்துட்டு அதில் இறங்கின எசன்ஸை எடுத்து நம்ம கைக்கு தடவிட்டு வந்தால் ஒரு 6 மாதத்தில் அந்த சொரியாசிஸ் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காகவே இது பயன்படுத்திட்டு வராங்க. அந்தளவுக்கு சூப்பரான மரங்க இது.
அவ்வளோ சிறப்பு மிக்கது இந்த பாலைப்பூ, பாலைமரம், வெப்பாலை அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் பாலைமரம்னு சொல்லுவாங்க. சூப்பர் பாருங்களேன், கரடு முரடான இடங்கள்ல அது பாட்டுக்கு தானாக முளைச்சி வந்து கிடக்குது. நிறைய வீதி ஃபுல்லாக முளைச்சிருக்குங்க இந்த மரம். ரோட்டில் போகும்போதெல்லாம் முளைச்சிருக்கோம் பாருங்களேன். எங்கள் வீதியெல்லாம் நிறைய இருக்குது. அண்ணா வந்து கிளம்பி போயிட்டார். போகலாம் நாமளும். இதுக்கு பேர் தாங்க காக்கா குளியலுங்கிறது. பாருங்கள், தண்ணியை பார்த்தோன்னே என்ன குளிக்குதுன்னு தண்ணிக்குள்ளே முக்குனாங்க, ஒரு உடம்ப ஒரு பிரட்டுனாங்க, எந்திரிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. போதுமா காக்கா குளிச்சது நீயே? அவ்வளோதான் அவன் குளியல். உடம்பையும் தோட்டியாச்சு. போச்சு. ஒன்று வந்து லைபீரியன் தக்காளிங்க, இன்னொன்று வந்து இது கொடி தக்காளி. 2 தக்காளி விதை விட்டுருந்தேன். இது வந்து இதில் வந்து இப்போ கொஞ்சம் முளைச்சி நல்லா பெருசாகவே வந்துருச்சு. ஒரு சில செடிகள் பூத்துருச்சு. பூத்ததெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். பூக்காத செடிகளை மட்டும் பறிச்சுட்டு போய் பிடுங்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அப்படின்னா டக்குன்னு வந்து ஓடியாந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஜாஸ்தி தக்காளியும், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது 3 எப்போவுமே வச்சுக்குவேன். அது 3 நமக்கு இல்லைங்காமல் நமக்கு தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். மற்றது எதுனாலும் போட்டுக்கலாம். எது இருக்குதோ இல்லையோ இது 3 இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. என்னன்னா இந்த ஒரு தக்காளி செடி வச்ச மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிற பாத்திக்கு சரியாக போயிட மாட்டேங்குது. நம்ம வெண்டை செடி பார்த்திங்களா எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு சில செடிங்க வேர்க்கரையான் பிடிச்சி அது அப்படியே செத்து போயிடுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சுரக்காய்ங்களாம் ஓரளவு காய ஆரம்பிச்சிருச்சு. சுரக்காய் செடிக்கு கீழே வேறு ஒரு செடியை நட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், காட்டுறேன். போகலாம். அவ்வளோதாங்க, பிடுங்கிட்டு வந்த தக்காளி செடியை எல்லாத்தையும் இதே மாதிரி நடவு செஞ்சிட வேண்டியதுதான். இது ஃபுல்லாகவே கால் போட்டு வச்சுருக்காரு. அதனால் இது ஃபுல்லாகவே இந்த பைப்பு வழியாக தண்ணி விட்டமாகவே போகுது. போர் தண்ணி அப்படியே நல்லா ஸ்பீடாக வருது. அதனால் டக்குன்னு வச்சிடலாம். இதை ஃபுல்லாக வச்சிட்டோமா, டக்குன்னு வீட்டிலேருந்து ஓடியாந்தோமா ஒரு காய் வச்சுட்டு ஓடிடலாம். இந்த பக்கம் நடக்கிறோமா நாங்கள் குறுக்கு நெடுக்க நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து காய் இருக்கா இல்லையாங்கிறது அப்பப்போ பார்த்துக்கலாம். நம்ம கண் பார்வையிலேயே இருக்கும் செடி. அதுக்காக தான் இங்கே வைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் மேச்சேரியிலே வந்து எல்லா விதமான இரும்பு பாத்திரங்களுமே கிடைக்குங்க. அதனால் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இரும்பு வானல் வாங்குறதுக்கு அங்கே போயிருந்தேன். நான் என்னமோ சின்ன சைஸ் தான் வாங்கணுன்ட்டு போனேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய சைஸு கேட்டார். இது வந்து 6 கிலோங்க இந்த சைஸ் வானல். அவ்வளோ பெரிய வானல் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஏதாவது மட்டன்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் வாங்கினார். ஆனால் நான் கீழே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், அந்த சைஸ் வானல் ஒன்று அவர்கிட்ட சொல்லாமலே ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சைஸ் தான் நம்ம வீட்டுக்கு புழங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அதோட சின்ன சைஸு, சைஸும் சின்னது. எவ்வளோ நான் கொடுக்குறது? எவ்வளோ கொடுப்பீங்க கேட்குறாரு? சேலம் போனால் கிலோ 250, 200 ரூபா. எங்கன்னா சேலம் சரி கம்மியாக சொல்லலாம். கேட்கே சொல்ல மாட்டேன். போனவரும் வச்சு போச்சு. நிறைய போட்டுருக்காங்க கணக்காக. கிலோ 200 ரூபாய் விற்கிறான். இவங்களுக்கு 200 ரூபாய்க்கு போட்டுட்டாங்க. வேணா 1000 ரூபா போட்டுக்கணும். 200 ரூபா அதெல்லாம் இல்லைண்ணா, வழக்காட இந்த புண்ணா நம்ம குறைக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கட்டுப்படி ஆகணா. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேண்ணா. 100 ரூபா எடுத்து வைங்க. கிலோ ரேட்டு தாங்க சொன்னார். 1 கிலோ 200 சொல்லி தான் சொன்னார். 6 கிலோங்கிறதுனால 1200 அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் வீட்டுக்காரர் முதல்ல 1000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் கேட்கவும் மறுபடியும் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டாரு. மொத்தமாக 1100 ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள். இன்றைக்கி வந்து நம்ம
வெட்டி வேர் செடி தாங்க பிடுங்கி நடவு செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னீங்க. பைப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உண்மையாலுமே பைப்பு சின்ன பைப்பாக தான் போயிருச்சு. அது வந்து வேஸ்ட்டு பைப்புன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தூக்கி போட்டார். அந்த பைப்பை தான் நான் வந்து அதில் வெட்டி வேரை வச்சிடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்ச வெட்டி வேர் வந்து வேரே ஜாஸ்தி வரல. ஏன்னா ஒரே இடத்துல நிலத்தில் நட்டு வச்சிட்டேன், அதனால் வேரே வரல. ஆனால் அப்படி நடவு செய்யவே கூடாது. அதுக்காக வேண்டி பைப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதனால தான் இந்த பைப்பை கொடுத்தாரு. சரி, ஏதோ கொடுத்த பைப்பில் வைக்கலான்னு தான் வச்சேன். அதை பைப்புக்கு குழி நோண்டி அந்த பைப்பை குழியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வெட்டி வேறு செடியை நோண்டலான்னு சொல்லி நோண்டினாக்கா அப்படியே உட்டக்கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே ஒரே ரவுண்டாக அப்படியே பால் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட வேறு எங்கேயுமே பரவலைங்க. அதனால் வெட்டி வேர் வாங்கிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி இந்த மாதிரி தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. இப்படி பைப்பு போட்டு வைக்க முடியாட்டினா கூட நீங்கள் வந்து க்ரோ பேக் இருக்கு இல்லைங்களா, நம்ம செடிலாம் வளர்த்துறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக்கில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வேர் வந்து கீழே நல்லா படர்ந்து வந்துடும். ஏன்னா நிறைய தோட்டத்துக்காரங்கெல்லாம் கூட வளர்த்து விற்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நல்லா சிமெண்ட் சாக்கு பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக்கில் பையில் கூட வச்சு வளர்த்துறாங்க. அதெல்லாம் நல்லா கீழே வேர் வர மாதிரி நல்லா உயரமாக நீட்டமாக இருக்கிற பேக்கில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வளர்ந்து வரும். பாருங்கள், அவர்னால அதை வெட்டி நோண்டி எடுக்கவே முடியல. ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குதே தவிர அதில் வேரே இல்லைங்க. அதில் சும்மா சன்னமாக சின்ன சின்ன வேருங்க தான் இருந்துச்சு. அதை தான் அப்படி வெட்டி எடுத்தோம் நாங்கள். அப்படியே வேறு பதிஞ்சு எவ்வளோ பெரிய கட்டையாகுது பாருங்களேன். இதில் இருக்கிறத எடுத்தால் இந்த மஞ்சள் எப்படி நடவு செஞ்சோமோ அது மாதிரி வெட்டி வேர் நடவு செய்யலாம். அவ்வளோ ஒரு காட்டுக்கே வேளாண்மை பண்ணலாம், அவ்வளோ வெட்டி வேர் இருக்குது. இந்த வெட்டி வேருமே வந்து வருஷ வெள்ளாமை தாங்க. எப்படி மஞ்சள் வந்து 10 மாதத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த வெட்டி வேருமே. இதை வச்சுட்டு 10 மாதத்தில் வந்து நம்ம வெட்டி வேரை வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். நான் ஒரு 10 பைப்புங்களில் வச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். மீதி எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நடவு செஞ்சுருவேன். சும்மா சின்ன பீஸ் நட்டு வச்சாலே போதுங்க, அதிக அளவு நமக்கு வந்து வெட்டி வேர் கிடைக்கும். கடையில் போய் நம்ம வாங்குறத விட இது மாதிரி நம்ம வீட்லேயே நமக்கு தேவையானதை நாம்ளே வளர்த்திக்கலாம். போதுங்கண்ணா, இப்போ வச்சு மண் போடுங்கண்ணா. புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோமா தான் நிறைய வேர் இறங்கும். அதை அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே இருக்கிற வெட்டி வேரை ஒரு 10 குழிக்கு நாங்கள் போட்டோமா போதும். அதுவே பெருசு நாங்கள் 10 குழி வைக்கிறத. ஏன்னா அவ்வளோக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், மற்றது எல்லாத்தையும் வந்து எல்லாம் இருக்கிற வேருங்களை வெட்டி கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிச்சத்தை வந்து நம்ம இப்போ இந்த ட்ரிப்பு சீவக்காய் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்கண்ணா, ஒரு 10 பைப்புக்கு மட்டும் போடுங்க போதும். இந்த தளவுக்கு நெடுவுக்குள்ளேயே போட்டு விட்டலாண்ணா. இந்த முறை பறிச்சுட்டு வந்த பலாப்பழத்தை நான் ஒருத்தியே சக்ஸஸாக வந்து கட் பண்ணிட்டேங்க. ஹெல்ப்புக்கு வந்து திலகால கூப்பிட்டேன். 2 பேருமா சேர்ந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே வந்து இந்த கவர் போட்டு அப்படியே சுற்றி அப்படியே வினிசாக்கு பேக் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். பாவம் போன ட்ரிப்பே பொண்ணு ஆசைப்பட்டா எடுத்துகிட்டு போகணும் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு, மறந்து விட்டுட்டு போயிட்டா. அதனால் இந்த ட்ரிப்பு இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மதியம்லாம் போய் சேர்ந்துருவோம் எங்கள் வீட்டுக்கு. அதனால் எதுவும் ஆகாது, அப்படியே ரோல் பண்ணி அமுச்சு விட்டுடலாம். இது வந்து நாம் வச்சுக்கலாம். இது என்ன, நம்ம சக்கரவர்த்தி வீட்டுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு, நம்ம விகாஸ் தம்பிக்கு 3 பேர்த்துக்கு தான். அதனால் இந்த பழத்தை 3ஆக கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தோமா முடிஞ்சது வேலை. அதனால் இதை வச்சுக்கலாம். நம்ம அங்கே அவங்க 2 வீட்டார் வச்சுக்கிட்டோம் அந்த பழத்தை. ஓகேவா? என்ன தான் இந்த பழத்தை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்கள, அதனால் கண்ணில் பார்த்தும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பழத்தை ஒரு 10-15 பழம் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிட வேண்டாம், நம்ம தலைமுறை பசங்க பிள்ளைங்க சாப்பிடட்டும், அந்த திருப்தியே நமக்கு போதும். சரிங்களா? அதனால் இது கட் பண்ணி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்றேன். என்னடா வெள்ளையா, இந்த பக்கம்லாம் நீ வர முடியாது, ஓடி போயிரு. வேலியில் அதுவாக முளைச்சி வந்துச்சுங்க இந்த செடி. இது நான் வாங்கி வச்சிருந்த செடி தான், ஆனால் அங்கங்கே முட்டிக்கிட்டு முளைச்சி வரும். ஆனால் இது வேலியில் கரெக்டாக வந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது வேலியில், பாருங்களேன். அழகாக இருக்குது, பிங்க் ரெட் கலர் அழகாக இருக்குது. அதோட இது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, லாவெண்டர்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு பேர். அவ்வளோ அழகாக பூத்துருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கே பாருங்கள். கேட்டை திறந்தமா அப்படியே சூப்பராக அப்படியே வாடாமல்லி கலர் பூ அவ்வளோ அழகாக பூத்துருக்குது.
செடி ஃபுல்லாக பூவாக இருக்குதுங்க. அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. காலைல எந்திரிச்சோன்னே அப்படியே சிரிச்சிட்டு நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்படியே அழகாக இருக்கிற மலர்ந்துருக்கிற பூக்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்கிறீங்க. கேட்டை திறந்த உடனே அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூக்கள் நீங்களுமே இந்த மாதிரி வைங்க வீட்டுக்கு முன்னாடி, ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ சிரமம் இருந்தாலுமே, எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு பூ பூத்துருக்கிறத பார்க்கும்போது ஒரு குழந்தை சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். அது நம்ம வச்ச செடி பூ பூத்து அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது அளவே இருக்காது. இது வந்து கெலாக்கா செடி. செரிப்பழம் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இதுவும் பூ வச்சுருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பூ பூத்து காய் வைக்கும் போதெல்லாம் நிறைய காய் வைக்கும். இது வந்து வேலியை உயிர் வேலின்னு சொல்லுவாங்க, அதான் இது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாங்க லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.